ஹலோ டிஜி ஸ்குவாட். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கரெக்டாக 4-வே கிராசிங்கில் திருநெல்வேலி. ஸோ நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த 4-வே கிராசிங்கை பார்க்கலாம். அண்ட் நான் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கண்டு இங்கே வந்தேன். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே இங்கேருந்து நடந்து இங்கே மூலமாக பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு நடராஜா பஸ்ஸில் போயிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக அங்கே டேர்ன் பண்ணி ஒரு சின்ன கடைக்கிட்ட நல்லா சாப்பிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த தாத்தா பார்த்திங்கன்னா சைக்கிளே வராங்க. ஸோ கைஸ் இப்போ பஸ்ஸில் ஏறியாச்சு. ஸோ இதுதான் நம்ம நெல்லையோட பழைய பேருந்து நிலையம். பட் பார்த்தா அட்டகாசமாக இருக்கா. புதுசாக எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இப்போது திருநெல்வேலி சிட்டி ரொம்ப டெவலப் ஆகிட்டு. ஸோ ஆல்ரெடி நான் இங்கே தான் பிறந்தேன். பட் இப்போ கம்பேர் பண்ணுச்சுல இங்கே நிறையா பேர் இருக்காங்க. அஸ் வெல் அஸ் சிட்டியை வேறு லெவலில் மாறிட்டேன். அண்ட் ரீசெண்டாக ப்ராசஸில் ஸோ 4th பிக்ஸஸ்ட் சிட்டின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணுற விஷயத்தில் இது 4th சிட்டியாக இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு பெருமை தானே, ரைட்டா? பாருங்கள் அவங்க பில்டிங்ஸ் எப்படி வேறு லெவலில் இருக்கா. அண்ட் நவடேஸ் அங்கே ஷேர் ஆட்டோஸ்லாம் கம்மியாயிடுச்சு. ஃபுல்லி பஸ்ஸஸ் அதிகமாக இருக்குது. மினி பஸ் எல்லா ஊருக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் அவ்வளோவா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. இப்போது நிறையா சேஞ்சஸ் ஆகிடுச்சு. அண்ட் நிறைய மக்களும் நல்லா பழகுறாங்க. ஸோ திருநெல்வேலினாலே வீர நுழைஞ்ச மண். சும்மா அவங்க ஸ்லாங்கே வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அவங்க பேசுகிற விதம் நல்லாயிருக்கும். ஆஸ் வெல் அஸ் எப்படி பேசணும் அப்படிங்கிறதுல பண்பாக இருப்பாங்க. அண்டு வீரத்துக்கு சொல்லவே வேண்டாம், யார் வேணாலும் தில்லாக இருப்பாங்க. ஈவன் கேர்ள்ஸ் ஆல்சோ. ஏன்னா மேக்ஸிமம் பொண்ணுங்க எல்லாருமே பெட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வீட்டில் வாழ செல்ல குழந்தைங்க மாதிரி. யாருமே அவ்வளோவா வறுமையோ பேசிக்கிட்டு ரொம்ப கரேஜியஸ் இருக்கார். ஸோ இங்கே திருநெல்வேலி பெண்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கர்வம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. நல்லா கம்பீரமாக பேசுவாங்க. ஸோ அவங்களோட தைரியத்துக்கு வேறு லெவலில் தான் சொல்லணும். அண்ட் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஆனால் சம்மர் டைமில் ரொம்ப மாண்டே பொழந்துடும். ஸோ அந்த மாதிரி வீடு. ஆக்சுவலாக திருநெல்வேலியில் என்னெல்லாம் ஃபேமஸ்னால் லைக் அருவா, இருட்டுக்கடை அருவா அண்ட் தாமிரபரணி ரிவர். ஸோ அருவாங்கிறது லைக் இது வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரவுடியான ப்ளேஸ் தான். ஸோ இப்போ குறைஞ்சிருச்சு. இப்போ நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. லைக் இந்த ரவுடிசம்லாம் பண்ணாலும் வேஸ்ட்டு, நம்மளோட வாழ்க்கை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ நல்ல வெளியிலையும் திரும்பி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்னேற்றத்துலேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ திருநெல்வேலி இப்போ மிகத்து தான், அதில் எந்த ஒரு ஆட்சி பண்ணிக்கோங்களா. அண்ட் இப்போ பாலத்துக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த பாலம் நல்ல விதமாக இருக்குது. லைக் இங்கேருந்து நிறையா விஷயத்த பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ட்ரெயின் வர்றது கூட நம்ம பார்க்க முடியும். அண்டு இட் வில் கிவ் சம் ஹைப் என்ன மாதிரிலாம் இருக்குது. ஸோ கோயில்கள் இன்னுமே இருக்கும். ஸோ அந்த கோயில்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே இருட்டுக்கடை அல்வா தான் வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு ஸ்நாக்கு. ஜஸ்ட் அப்படியே சாப்பிட்டோன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் வாயில் போட்டோன்னே அப்படியே என்னது சாப்பிட்டோமோனே தெரியாது. ஆனால் ஜம்முன்னு இருக்கும். ஸோ லைக் நீங்கள் திருநெல்வேலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டு பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ் வெல் அஸ் நம்ம தாமிரபரணியை தெரியல, தெரியாதவங்க எவனுமே இருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒருத்த மருமா அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த அளவுக்கு ஒருத்த. இந்த திருநெல்வேலி சிட்டியில் நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்குது. மெயினாக ஸ்கூல் நிறையா இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட். இங்கே எஜுகேஷனுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த சிட்டி வந்து ரொம்பவே கன்ஜெஸ்டட் பிளேஸு. ஸோ எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு
ஒரு டிராஃபிக் எடுக்கணும்னு பார்க்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப டைம் எடுக்கும். சப்போஸ் யாராட்ட வந்து காரை குறுக்கால விட்டுட்டாங்க அப்படின்னாலே டோட்டலாக டிராஃபிக் ஆயிரும். ஸோ நியர்லி பெங்களூர் அளவுக்கு இல்லைனாலும் ஜஸ்ட் இதனால் லைக் அவங்களோட டைமும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஸோ டூ வீலர்ஸ் எப்படியுமே நுழைஞ்சு போயிடுவாங்க. பட் ஏதாட்ட ஒரு பெரிய வண்டியில் வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு வெயிட் அப் டு 10 minutes. ஸோ நிறைய விஷயம் இருக்குது, திருநெல்வேலியை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவங்களோட பண்பு நிறையா இருக்கும், நாகரிகம் வேறு லெவல். தென்காசியில் மேக்ஸிமம் டீலர்ஸ் இருக்காங்க. ஆனால் கேடிஎம் பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரே ஒரு டீலர் மட்டும் தான் இருக்காங்க. சப்போஸ் சம் ப்ராடக்ட்ஸ் அங்கே அவைலபிளாக இல்லைன்னா நம்ம திருநெல்வேலிக்கு இல்லைன்னா மதுரைக்கு தான் வரணும். ஸோ பார்க்கும் சில லைக் திருநெல்வேலி தான் கிட்ட, ஏன்னா இது 1.5 hours வந்துடலாம், பைக்னாலே 1 hour. ஸோ நம்ம வர்றது பொறுத்து இருக்குது. அண்ட் மதுரைனா 4 hours எடுக்கும். ஸோ எதுக்கு அவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேடிஎம் வச்சுருக்கவங்க எல்லாம் திருநெல்வேலியில் வந்து தான் சர்வீஸ் பண்ணுவானுங்க. இந்த வழியை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு போகிற வழியோட வர வழி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரே வழியில் போக முடியாது. ஸோ இதை வந்து ஒரு வில்லேஜுக்கு இன்டீரியரில் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே தள்ளி போய் அதுக்கப்புறம் திருநெல்வேலியோட லைக் பழையப்பேட்டை அந்த மாதிரி எக்ஸ்டீரியரில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த வழியிலே போனோன்னா இன்னும் ரொம்ப டிராஃபிக் ஆகுன்ட்டு இந்த மாதிரி ரூட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் பழைய ரூட்டு தான், இன்னும் அதே ரூட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்டீரியரோட ரூட்டு. ஸோ எக்ஸ்டீரியர் போனோடனே ஹைவே ரீச் ஆயிரும். ஸோ ஹைவேல இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, பார்க்கலாம். ஹைவே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த காம்பவுண்ட் வாலை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது? ஸோ நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது ஒரு மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டின்ட்டு. ஸோ இந்த யூனிவர்சிட்டி இருக்கிறதுல பெரிய யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில். ஸோ கிட்டத்தட்ட 211 அஃபிலேட்டட் காலேஜஸ் இதை வச்சுருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்குன்ட்டு. அண்ட் கிட்டத்தட்ட 4-5 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க. மேபி அதை விட அதிகமாக இருக்கலாம். ஏன்னா 211 காலேஜ்னால் சும்மாவா, அதையும் பராமரித்து அதுக்கேற்றப்பல எக்ஸாம்ஸ்லாம் ரெடி பண்ணி பெரிய வேலை. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லாமே முள்வெளி காடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சில காலேஜ் வரும், ஒரு ஸ்கூல் சென்ட் அசிசி மாராந்தை அந்த ஒரு ஸ்கூல் வரும், டவர்ஸில் வரும். ஸோ பார்த்தாலே நீங்கள் தெரியும், இருக்கிறதுலே இந்த ஏரியா தான் ரொம்ப லைக் எலக்ட்ரிசிட்டிக்காண்டியே ஒதுக்கப்பட்ட ஏரியான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது இது தான். இதுக்கப்புறம் வர பிளேஸ் வந்து ஆலங்குளம், அதுக்கப்புறம் ஃபைனலாக பவுர் சத்திரம். நம்மளோட சொந்த ஊருக்கு வந்தாச்சு. பவுர் சத்திரம் பார்த்தாலே தெரியும், நிறைய பைக்ஸாக நிற்கும். கிட்டத்தட்ட இங்கே எல்லா ஷோரூம்ஸும் இருக்கும், டிவிஎஸ், பஜாஜ், ஹோண்டா. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்கும். இங்கே மேக்ஸிமம் என்ன ஃபேமஸ், செகண்ட் ஹேண்ட் பைக் தான். ஸோ என்ன மாதிரி மாடல்னாலும் இங்கே பவுர் சத்திரத்தில் கிடச்சிரும். ஸோ பைக் செகண்ட் ஹேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பவுர் சத்திரத்தை நீங்கள் விசிட் பண்ணலாம். நிறைய ரிலேட்டடான உங்களுக்கு பட்ஜெட்டு ஃப்ரெண்ட்லியாக பார்க்கலாம். அடுத்தது ராஜாஸ். இந்த ராஜாஸ் கடை எப்போவுமே ஃபேமஸ், ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி பவுர் சத்திரத்துக்கே. அதுக்கப்புறம் சிஎஸ்ஐ கிறிஸ்தவாலயம். ஸோ இருக்கிறது எந்த சர்ச் தான் பெரிய சர்ச், எல்லா சேகரத்தையும் இணைக்கிற சர்ச். சிலையை பார்த்திங்கனாலே தெரியும், காமராஜர் சிலை. ஸோ பிறந்த நாளுக்கும் அவங்க கொண்டாடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இங்கே அந்த நாளெல்லாம் ஃபுல்லாகவே க்ரௌடாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ கர்ம வீரர் காமராஜர்னால் சும்மாவா, அவரோட தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய விஷயம் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் அவங்களுக்கு சிலை வச்சு நல்லா இந்த நாளெல்லாம் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்க்குறது என்னென்னா பவுர் சத்திரத்தோட பஸ் ஸ்டாண்டு வந்து மெயின்டெனன்ஸே பண்ணல. ஏன்னா ஃபுல்லாகவே லைக் இடித்து தர மட்டுமாக்கி இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்னா லைக் மேம்பாலம் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டும் ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸே இல்லை.
ஒன்ஸ் அந்த மேம்பாலம் முடித்தோடனே இந்த பஸ் ஸ்டாண்டை நல்லா சீரமைச்சிருவாங்க. அண்டு பார்க்க போர் சுத்திரம் ஜெகது விஜயா தெரிய போகுது. அண்ட் ஸோ இந்த மேம்பாலம் ஒர்க் நடக்கிறதுனால இந்த மாதிரி விஷயம்னா லைக் இந்த மாதிரி பெரிய பஸ் காஸ் எல்லாமே ஒரு ரூட் வழியோடையே மாற்றி விட்றாங்க. ஸோ அதை வந்து கடையார் ரோடு போகிற வழி. ஸோ அந்த கடையார் ரோட்டுக்கிட்ட போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டேர்னிங்கில் ரைட் எடுத்து டேர்ன் பண்ணி போவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் செல்வ விநாயகபுரம் ரீச் ஆயிரும். ஸோ அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போனால் தென்காசி ரீச் ஆயிரும். ஸோ தென்காசி ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்டு. ஸோ தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்டில் தான் நிறைய கேரளா வண்டி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கேரளா ஸ்டேட்டுக்கு போகலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஜேர்னி. ஸோ திருநெல்வேலி டு தென்காசி. என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் டாஸ்க் நிறையா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. என்ன மாதிரி டாஸ்கில் போடலாம், என்ன மாதிரி கண்டென்ட்டு நீ க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். See you in the next video. Tata. Bye bye.